முகலாய பேரரசர் ஜஹாங்கீர் 1605 ஆண்டு அக்டோபர் 24 அன்று முகலாய பேரரசர் ஜஹாங்கீர் ஆக்ராவில் அரியணை ஏறினார். இந்த நிகழ்வு உலகின் மிகப்பெரிய மற்றும் சக்தி வாய்ந்த பேரரசுகளில் ஒன்றான முகலாய பேரரசின் வரலாற்றில் ஒரு புதிய சகாப்தத்தின் தொடக்கத்தை குறித்தது. 1556 ஆண்டு முதல் முகலாய பேரரசின் மன்னராக இருந்த அக்பர் ஒரு திறமையான ஆட்சியாளராக இருந்தார். அவரது ஆட்சி காலத்தில் முகலாய பேரரசு பெரிய அளவில் விரிவடைந்தது. கலை, இலக்கியம், கட்டடக்கலை ஆகியவற்றில் அக்பரின் ஆட்சி காலம் ஒரு பொற்காலமாக கருதப்பட்டது. அக்பர் சுலேகுல், அதாவது அனைவருடனும் அமைதி என்ற கொள்கையை பின்பற்றினார். மத நல்லிணக்கம் மற்றும் சகிப்புத்தன்மையை அனைவரிடத்திலும் ஏற்படுத்தும் நோக்கில் தீனி இலாஹி என்ற தத்துவ இயக்கத்தையும் முன்னெடுத்தார். அக்பரின் ஒரே வாரிசான சலீம் என்ற ஜஹாங்கீர் தன் தந்தை நீண்ட காலம் ஆட்சி செய்வதால் சலிப்படைந்தார். அவர் பொறுமை இழந்ததால் தனது 30வது வயதில் ஒரு கிளர்ச்சியை தொடங்கினார். அலகாபாத்தில் ஒரு சுதந்திரமான நீதி சபையை ஏற்படுத்தி தன்னை சக்கரவர்த்தி என்று அறிவித்துக் கொண்டார். அதனைத் தொடர்ந்து அக்பரின் நம்பிக்கைக்குரிய நண்பரும் பிரதம ஆலோசகருமான அபுல் ஃபசலை கொன்றார். இந்த செயல் அக்பரை கடுமையாக உலுக்கியது. இதன் காரணமாக அக்பர் சலீமின் மீதான நம்பிக்கையை இழந்தார். அக்பரின் இறுதி காலத்தில் சலீமின் முரண்பட்ட நடத்தை காரணமாக அவரது மூத்த மகனான குஸ்ருவை அடுத்த பேரரசராக்க முயற்சி மேற்கொள்ளப்பட்டது. அந்த சமயத்தில் சலீம் மீண்டும் அரசவைக்கு திரும்பி அக்பருடன் சமரசம் செய்து கொண்டார். பல உயர்குடி பிரபுக்களின் ஆதரவு, சலீமின் வருத்தத்தின் காரணமாக அக்பர் அவரை மீண்டும் வாரிசாக அறிவித்தார். அக்பர் 1605 ஆண்டு அக்டோபர் 17 மறைந்தார். அவர் இறந்த சில நாட்களுக்கு பிறகு அக்டோபர் 24 நாளன்று சலீம் ஆக்ரா கோட்டையில் உள்ள சிம்மாசனத்தில் அமர்ந்து நூர்தீன் முகமது ஜஹாங்கீர் என்ற பட்டத்தை சூட்டிக் கொண்டார். இந்த முடிசூட்டு விழா முகலாய சாம்ராஜ்யத்தில் ஒரு புதிய சகாப்தத்தை தொடங்கியது. 1606 ஆண்டில் ஜஹாங்கீரின் மகன் குஸ்ரு அரியணையை கைப்பற்ற ஒரு பெரும் கிளர்ச்சியில் ஈடுபட்டார். ஜஹாங்கீர் இந்த கிளர்ச்சியை உடனடியாக ஒடுக்கி குஸ்ருவை சிறையில் அடைத்தார். குஸ்ருவுக்கு உதவிய சீக்கியர்களின் 5வது குருவான குரு அர்ஜன் தேவுக்கு ஜஹாங்கீர் மரண தண்டனை விதித்தார். இது முகலாய அரசுக்கும் சீக்கிய சமூகத்திற்கும் இடையே இருந்த நல்லுறவில் விரிசலை ஏற்படுத்தியது. ஜஹாங்கீரின் அரியணை ஏற்றம் அக்பர் நிறுவிய வலுவான அடித்தளத்தின் மீது முகலாய பேரரசு அதன் கலை, வர்த்தகம் மற்றும் ராஜதந்திரத்தின் உச்சத்தை அடைய வழிவகுத்த நிகழ்வாக வரலாற்றில் இடம்பெற்றது.